உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த கல்யாணம் நடக்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீங்களே புரிய வைங்களேன். நான் இன்னும் ராதா கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா இவரு அதுக்குள்ள எங்க ஊருக்கு போயிட்டு எங்களை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துட்டாரு. ஏன்? கல்யாண விஷயம் எதுவா இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தான் பேசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்களை பத்தி விசாரிக்க இவர் யாரு? ராதாவுக்கும் இவருக்கும் அப்படி என்ன உறவு இருக்கு? லதா, இத பாருங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் மோகன் ஐயா குடும்பம் இல்லதான். ஆனா இது அவரோட பெருந்தன்மம்மா. ஆரம்பிச்சுட்டா இவ மோகனுக்கு ஜால்ரா அடிக்க. மோகன் ஐயாவுக்கு ரொம்ப பெரிய மனசு. அதுல எல்லாரையுமே அவர் சமமா தான் பாக்குறாரு. எப்படி சூரிய பகவான் வெளிச்சத்தை கொடுக்கும் போது வித்தியாசத்தை பார்க்க மாட்டாரோ, எப்படி வருண பகவான் மழையை கொடுக்கறதுக்கு வித்தியாசம் பார்க்க மாட்டாரோ, அதே மாதிரி மோகன் ஐயா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாருமா. அது அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. பெரிய வியாபாரம், ஒரு முழுமையான குடும்பம், அழகான வருங்கால மனைவி, அதை விட அழகான ஒரு சின்ன குழந்தை. அப்புறம் எனக்கு உதவி செய்யறதுனால அவருக்கு என்ன லாபம் இருக்கு? இருந்தாலும் எனக்கு உதவி செய்யறாரு. ஏன்னா அவருக்கு எல்லார் மேலயும் அக்கறை, என் மேலயும் அக்கறை இருக்கு. என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான். நீங்க இத தப்புன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்கம்மா. சுயநலம் இல்லாம ஒருத்தருக்கு உதவி செய்யறதுன்னு அவ்வளவு பெரிய தப்பா? ரிஷி, நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரதோ அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறதோ கிருஷ்ணருக்கோ ராதாராணிக்கோ பூஜை பண்றதை விட கம்மியான விஷயமா? மோகனையா செஞ்சதெல்லாம் எனக்காக தான். ஒருவேளை அப்படியே இது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு அவர்கிட்ட இனிமே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா கிருஷ்ணர் மேல நான் வச்சிருக்க பக்தி மாதிரி மோகன் ஐயா மனசு ரொம்ப புனிதமானது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.